ஓகே கைஸ், திஸ் வீக் ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். யூரோ யூஎஸ்டி இது அது மே 4th வீக். ஓகே, எப்பவுமே நம்ம ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மந்த்லியில் ஒன்றும் பெருசாக நடக்கல, பெரிய டிஃப்ரென்ஸாக ரொம்ப எதுவும் கிடையாது. ஸோ வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் இப்போ கரெக்டாக ஐஆர்எல்ல இருக்கா இல்லை இஆர்எல்ல கரெக்டாக நிற்குதா, அப்படி ஐஆர்எல் இல்லை இஆர்எல் இருக்குன்னா அங்கே கன்சல்டேட் ஆகும். இல்லை மார்க்கெட் வந்து ஐஆர்எல்லேருந்து கடம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஆர்எல் நோக்கி, இல்லை இஆர்எல் ஐஆர்எல் நோக்கி வந்துட்டு இருக்குன்னா அது எக்ஸ்பான்ஷன் பேஸ். நீங்கள் அதை ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ் மார்க்கெட்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணால் ப்ராஃபிட்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? அதை தவிர்த்து நம்ம எந்த வீக்கில் இருக்கிறது முக்கியம். செகண்ட் வீக் தேர்ட் வீக் நல்லா இருக்கும், இந்த லாஸ்ட் வீக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், என்னதான் எக்ஸ்பான்ஷன் பேஸாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் முக்கியம் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீக்லி எடுத்துக்கிறீங்க யூரோ யூஎஸ்டியில், இந்த இடத்துல பாருங்க ஐஆர்எல் தொட்டுட்டு மேலே தான் போகுது, திருப்பி இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கு தொட்டுட்டு மேலே தான் போகுது. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் என்னன்னா ஐஆர்எல் தொட்ட உடனே மேலே போகணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபெரானி கேப்பில் மார்க்கெட் ரீச் ஆன பிறகு அங்கே வந்து நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, 15 மினிட்ல ட்ரேட் வந்து எனக்கு நைட்டு 7 மணிக்கு நியூயார்க்கில் தொட்ட உடனே மார்க்கெட் மேலே போயிடும்னு பார்க்க மாட்டீங்க. சும்மா 2-3 கேண்டில் நின்று போகும்பான்றது எல்லாருடைய சைக்காலஜியுமே சொல்லக்கூடியது தான். அதே மாதிரி தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் 2-3 கேண்டில் நின்று போனால் தப்பு கிடையாது. அதுதான் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. 15 மினிட் 5 மினிட்ல வந்து மார்க்கெட் நின்னா ஏத்துக்கிறாங்க, ஏன்னா அது வந்து அவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய டைம்லாம் இருக்கு. இதுவே அது நம்பர் ஆஃப் கேண்டிலா பாருங்க, கன்சல்டேட் ஆகிட்டு போகுது, ஒரு 2-3 கேண்டில் நின்றுட்ட பிறகு டிவிக்கு போகுது. அப்படி நீங்க நினைக்கும் போது வீக்லியில் 2-3 கேண்டில் நிற்குது, அது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் நிற்கிற மாதிரி தான் சமம். 10 நாள் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதான் ரியாலிட்டி. அது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஆர்எல் இருந்தோடனே மார்க்கெட் போகணும், இஆர்எல் ரீச் ஆகணும் உடனே ஐஆர்எல் வரணும். உடனே தான் வராது. ஏன்னா இப்போ நீங்க பை பாக்குறீங்க, மார்க்கெட்டோட ப்ரோ ட்ரெண்டே பை தான் போயிருக்கு. அந்த பை எப்படி ரீச் ஆன உடனே செல்லா கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஐஆர்எல் தொட்டுருணுமா? கிடையாது. அது எவ்வளவு தூரம் போகுதோ போயிட்டு தான் இருக்கும். ப்ரீவியஸா ஈக்குவலைஸ்லாம் எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்ட பிறகு 1 ஹவர்ல நீங்க பார்க்கலாம், இல்லை 4 ஹவர்ல பார்க்கலாம். வீக்லினா 4 ஹவர்ல பார்க்கலாம், டேனா 1 ஹவர்ல பார்க்கலாம். எம்எஸ்எஸ். சரிங்களா? இதான் மெயின். 4 ஹவர்ல நீங்க என்ட்ரி எடுத்தாலும் சரி, 1 ஹவர் என்ட்ரி எடுத்தாலும் சரி, மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு தான் கிளம்பும். எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகும். எல்லா என்ட்ரியும் அப்படி கிடையாது. ஏன்னா கரன்சிஸ்ன்றதே வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட் தான். கரன்சிஸ் வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் மார்க்கெட்டே கிடையாது. கரன்சி வந்து ஏறதாலும் மேலே கீழே போயிட்டு வரதான் செய்யும். சரிங்களா? கோல்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ மட்டும்தான் அதோட நேச்சரே எக்ஸ்பான்ஷன். அந்த லாங் டேர்ம் வியூட எக்ஸ்பான்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும் கோல்டு அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். கரன்சி மார்க்கெட் கன்சல்டேட் ஆகதான் செய்யும். சரிங்களா? அதோடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேல ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணி தர மாதிரி தோணுது, அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஐஆர்ல ரீச் பண்ணது மே 5th அண்ட் மே 12th கிட்ட. சிம்பிள், நாங்கள் ஒன்றுமே பெரிய கஷ்டமே கிடையாது. இது வந்து எஃப்இஜி சாரி 0.5 வருது, அது இந்த வீக் தான் வந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். டெய்லியில் ஒரு ஐஆர்எல் இருக்கு. அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணுவீங்க, இந்த 0.5 சரி இந்த ஐஆர்எல் சரி வரும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுது இல்லை? இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 ஹவர் போய் பார்ப்போம். இப்போ இந்த வீக் ஸ்டார்ட் பண்ண போகிற டேட் எங்க? ஓகே, 19th மண்டே. இப்போ புரியும் பாருங்க, நான் ஐஆர்எல் வந்துட்டேன். எப்போ போன வீக்கே ரீச் ஆயிடுச்சு மார்க்கெட். இப்படி கன்சல்டேட்ல இருந்தது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ரீச் ஆகும்போது 5 நாள் கன்சல்டேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. டெய்லி டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் மார்க்கெட் ரீச் ஆகும்போது 2-3 நாள் கன்சல்டேட் ஆனால் ஆச்சரியப்படுறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அது நார்மல் தான். ஓகே, இப்போ அப்படியே 4 வருவாங்க இதுக்குள்ளார. ஒன்றும் இல்லை, 1 டேல உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எக்ஸாக்டா மார்க்கெட் எங்கேருந்து போக போகுது அது யாராலும் சொல்ல முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டி இங்கேயே இருக்கு எஃப்இஜி, இங்கே எதுவுமே இல்லைன்னு தான் ஃபீல் ஆகும். இன்கேஸ் இங்கே ஒரு இன்வெஸ்டன் ஃபேரடி அப்படின்னாலும் இது மார்க் பண்ணி விடலாம் லெஃப்ட் சைட்ல இருந்து. அதுவும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், 4 ஹவர் போயிட்டா தான் எனக்கு தெரியும். ஏன்னா கிளியர் ட்ரா லிக்விடிட்டி இருக்கு, எல்லாம் ஈக்குவலைஸ்ல பயங்கரமா இருக்கு, எல்லாம் கன்ஃபார்மா தூக்கி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இங்க வரும்போது எனக்கு 4 ஹவர் எஃப்இஜி பர்ஃபெக்டா இருக்கே. இதுலயும் நிறைய பேர் டவுட் கேட்கறது, ஏன் இது வரலன்னு கேட்கும். உள்ளம் கிடையாது, மார்க் பண்ணி வைக்க வேண்டியது உங்க கடமை. இதையும் மார்க் பண்ணணும், இதையும் மார்க் பண்ணணும். மார்க்கெட் எந்த எஃப்இஜிக்கு ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க போது நீங்க அதை எடுத்துக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? முதல்ல இருக்க எஃப்இஜிக்கு உங்களுக்கு கொடுத்துருச்சு, மார்க்கெட் கரெக்டாக இருக்கு, நீங்க அங்கேயே கிளம்பணும். நீங்க அதை வந்து எனக்கு கீழே வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, இந்த ஐயை தூக்கிட்டு இங்க எம்எஸ்எஸ் ஆயிருக்கு, திருப்பி உள்ள டீப்பா வந்து ஃப்ரைடே மார்க்கெட் முடிக்கும் போதே ஒரு ஃபெரானி கேப்ல தான் முடிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நச்சுன்னு வரக்கூடிய என்ட்ரி, பயங்கரமான என்ட்ரிஸ் இதெல்லாம். ஓகேங்களா? கேப் அப் ஆயிருக்காங்களா மண்டே, அதாவது யூடிசி -4ல இருக்கு. ஒரு நிமிஷம், கேப் அப் ஆயிருக்கு மண்டே. ஓகே,
என்னோட வேலை இங்கே ஃபர்ஸ்ட் நான் டிவி பார்க்குறேன்ற பட்சத்தில் இந்த ஐஸ் தான். அதுக்கு அடுத்தது இந்த ஐஸ். அப்புறம் ஓவரால் அந்த ஐஆர். ஆனால் இது ஐஆர்னா எனக்கு இதான ஐஆர் டே டைம் ஃப்ரேமில். அது நடுவில் 4 ஹவர்ல அங்கே நான் ஸ்டாப் வச்சுக்கிறேன், கூடி டார்கெட்ஸ் ரீச் ஆகணும்னு. எனக்கு மண்டே ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு 4 ஹவர் எஃபேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கு. 1 ஹவர் உள்ள போயிடலாம் நம்ம. கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல். ஓகே, யூரோவோட ஜிபிபி இன்னும் சூப்பராக இருந்தது. எஸ்எம்டி இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி. சி, இது வெனஸ்டே. வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் மேலே இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுறது தெரியும். சாரி, தேர்ஸ்டே. அந்த யூடிசி மைனஸ் நியூயார்க்ல இருக்கும். வெனஸ்டே வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் மேலே இருக்கு. ஹையர் லோ அதே மாதிரி இங்கே பாருங்க, லோவர் லோ. ஆஸ் யூஷுவல் ப்ராபபிலிட்டி இது அதிகம். நம்ம ட்ரேட் பண்ண பார்க்குறது யூரோ யூஎஸ்டி, அதனால இப்படி பார்க்குறோம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து சண்டே சாட்டர்டே மார்க்கெட் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ண இது ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போயிடலாம். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு தானே வருவோம். இந்த வாட்டி நான் உங்களுக்கு டெக்னிக்கல் டக்குன்னு உள்ள வந்தேன். நம்ம அப்படின்னு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி பார்த்துட்டு தான் வரணும். மண்டே நியூஸ் இல்லை, டியூஸ்டே நியூஸ் இல்லை, வெனஸ்டே ஜிபிபி தான் சிபிஐ இருக்கு. அப்போ நம்மளுக்கு 3 நாள் யூரோ யூஎஸ்டி அந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்ஸ்டே எப்பவும் போல அதெல்லாம் குட்டி குட்டி நியூஸ் தான். ரொம்ப அப்படியே பேர்டெல்லாம் தேவையில்ல. அந்த லண்டன் செஷனே அவாய்ட் பண்ணிட்டு கம்முன்னு விட்டுருங்க. நியூயார்க்லேயே பார்த்துக்கலாம். சரி, அப்போ என்னதான் இருக்குன்றதை பார்ப்போம். பிரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் கண்ட்ரிஸோடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ், ஃபிளாஷ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் சர்வீசஸ். ஒன்றும் இல்லை, பிஎம்ஐனா பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அர்த்தம். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு 800 மெம்பர்ஸ் கிட்ட போய் சர்வே எடுப்பாங்க. 800 அது யூஎஸ்க்கு. யூரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 ஓ சம்திங். சர்வே எதை பற்றி எடுப்பாங்கன்னா, இண்டஸ்ட்ரியோடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ரா மெட்டீரியல் காஸ்ட், இன்வென்டரி, அந்த மாதிரி. வேற ஒன்றும் கிடையாது, மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். அதனோட டேட்டா எப்பவுமே ஒரு 50 அபோவ் நம்பர் இருந்தால் நல்லது. அந்த கரன்சி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகிறதுக்கு நல்லது. சரிங்களா, பிலோ 50 இருந்தால் நல்லது கிடையாது. உங்களுக்கு பிலோ 50 தான் இருக்கு, பார்க்கலாம். 48.7 ப்ரீவியஸ், 48.9 பை ஆன் இருக்கான். 47.3, 47.7 பை ஆன்னு சொல்லியிருக்கான். ஆல்ரெடி யூரோ யூஎஸ்டி பைல தான் இருக்கு, சந்தோஷம். 48.4, 48.8 பை, 49, 49.6 எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு. இது மாதிரி நமக்கு என்ன வேணும்? இன்கேஸ் அது நெகட்டிவ் ஆனாலுமே பரவாயில்ல, நம்ம நியூஸை ட்ரேட் எடுக்க போகிறதே கிடையாது. ஓகேங்களா, அன்னைக்கு யூரோப்பு ஈவினிங் இருக்கு. கிளைம்ஸ் கம்மியாக இருக்கு. கம்மியான யூஎஸ்க்கு நல்லது, யூரோ செல் ஆகும். இருந்தாலுமே அது ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் டேட்டாலாம் கிடையாது. 229 227 சொல்றது, அதை பற்றி நீங்க பயடாதீங்க. நார்மலாகவே சிபிஐ, எஃப்ஓஎம்சி, என்எஃப்பி தவிர்த்து மிச்சம் எந்த டேட்டாக்கும் நீங்க பெருசாக பயப்பட தேவையில்லை. நான் எதுக்காக அப்படியே ஒரு ஐப்பா சொல்றேன்னா, நீங்க மறந்து போயிட்டு ட்ரேட் எடுத்துடுறீங்க உங்களோட ஃபண்டோட அக்கௌண்ட்ல, பேஸ் 2 பாஸ் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட் ஆகும்போது ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா காலி, டெர்மினேட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்றேன், வேண்டாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதை பாருங்க, 50.2 49.9 நல்லது தான். டாலர் செல்ல தான் இருக்கு. டாலர் செல்லுனா தான் நம்ம யூரோ பை ஆகும். அகைன் 50.8 and 50.7 ஓகே, எல்லாமே சாதகமாக தான் இருக்கு இந்த கிளைம்ஸை தவிர. கிளைம்ஸ் ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இல்லை. சரிங்களா, தேர்ஸ்டே மட்டும் தான் கைஸ் நியூஸ், வேற எதுவும் நல்ல நியூஸ் கிடையாது. இங்கே எஸ்எம்டி பார்த்துட்டீங்க. ஓகே, இங்கே எதுவும் டார்கெட் எடுக்கும்போது இந்த ஐஸ் வரையும் வச்சிருக்கோம். அது நடுவில் குட்டி குட்டி ஐஸாக ரீச் ஆகும் தான். உதாரணத்துக்கு இப்போ இதை இருக்கலாம் இன்ட்ராடே அன்னையோட டார்கெட்டா. ஓகேங்களா, சரி 15 மினிட். இந்த லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன், அதாவது மேனிபுலேஷன் எஸ்எஸ்எல் இல்லாமல் போகிறது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன்னா ஏ இருக்கும், எம் இருக்கு, அக்யூமுலேஷன் இருக்கும், ஸ்ட்ரக்சர் பேஸ்டு மேனிபுலேஷன் இருக்காது, டிடிஓ பேஸ்டு மேனிபுலேஷன் இருக்கும். அப்போ டிடிஓ எங்கே இருக்குன்னு பாருங்க, 9:30 AM. அதுதான் வந்து அமெரிக்காவில் நியூயார்க் டைமில் வந்து நைட்டு 12 மணி. நம்ம இந்தியாவில் 9:30 AM. அதனுடைய ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணும். ஓகேங்களா, இதான் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் மேனிபுலேஷன். கரெக்டாக தான் வந்து போயிருக்கான், மேனிபுலேட் ஆயிருக்கு. அந்த ஓப்பன் ப்ரைஸை கீழே எத்தனை வாட்டி, 1 2 வாட்டி கேண்டில் வந்து போயிருக்கு. சாரி, டிடிஓ பேஸ்ட் மேனிபுலேஷன், ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்ட்ரக்சர்னா இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போகணும். ஓகேங்களா, டிடிஓனா அப்படி வராது. அப்போ டிடிஓ வந்து மேனிபுலேஷன் ஆகிட்டு அப்படியே பார்க்குறோம்னா அது லண்டன் டிலேட் ப்ரொட்ராக்ஷனு. அந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது கம்பல்சரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல மார்க்கெட் இருந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுறோம்னா எடுக்கலாம் நம்பி.
மிச்சதெல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, சரி, அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டிபி இருந்தா ஒரு இன்டர்டே டிபி இருக்கணும். அப்பதான் நம்ம சேஃபாக பழைக்க முடியும். இல்லைன்னா இங்கேயாவது வேறு உட்காந்துருப்போம். அது அன்னைக்கு அடிக்காம மறுநாள் அடிக்கிற வரைக்கும் நம்ம உட்கார முடியாது. ஒரு இன்டர்டே டிபியும் நம்ம வைக்க பழகணும் எப்பவுமே. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் 5 மினிட் போங்க. எதுக்காக 5 மினிட்ன்றதை நான் சொல்லிடுறேன். 15 மினிட் ஓவரால் இந்த மாதிரி கன்சல்டேஷன் இருக்கும்போது 15 மினிட் என்ட்ரி எடுக்க முடியாது. அதனால நீங்க 5 மினிட்ல பார்த்தா தான் எதனா கொஞ்சமாவது என்ட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேற ஒன்றும் கிடையாது ரீசன். ஆனா இங்க யூரோ ட்ரேட் பண்ணது கிடைக்கும் மண்டே ஜிபிபி தான் எஸ்எம்டி படி செமையா இருந்தது. ஓகே, இந்த ஐ தாண்டினாலே போதும். ஓவராலா இந்த ஐலாம் தாண்டி எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கக்கூடிய ஃபேராடே கேப் என்ட்ரி தான் இது. அது என்ன ப்ரோ ப்ரீமியம்ல போய் நிக்குது அதை போய் எடுக்கிறீங்க கேட்கலாம். இல்ல, இங்க இருக்க இவ்வளோ பெரிய இது பிபி. சரிங்களா? ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணாலுமே இங்க என்ட்ரி வரல, லோவஸ் ஆயிருக்கு, திருப்பி தொடல. ஓகே, அதனாலதான் ஒரு ஃபாலோ பையில தானே போகுது, ஒரு ஃபாலோவுக்காக நான் இதை சொல்றேன். இந்த எஃபிஜி எடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸி தான் அது. எஃபிஜி டைம் பார்த்தோம் 12:10, 11:30 சார்ஜ் தரந்து 11:40 45 தரந்தா கூட 12:10 ஈஸியாக அனலைஸ்லாம் பண்ணி மேக் பண்ண முடியும் என்ட்ரியை. டிபி நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரிக்டா இங்கே வைக்கலாம். ஏன்னா அதான் ஐஏ டைம் ஃப்ரேம் வந்து போகக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பீட்டரு, அதனால ஷோராக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் தான். இது வந்து ஒரு 7.9 hour, வெளியே ஒரு 8 hour வச்சுக்கோங்களேன். 0.5 ரிஸ்க் எடுக்கிற உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு $250 வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு $500 100K $500 ரிஸ்க்கு, அதுலேருந்து 8 times $4,000 ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஒரே ட்ரேட் தான். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியணும், எப்பவுமே லண்டன் போட்டு கலக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நியூயார்க்ல ஒன்றுமே இருக்காது. 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? நியூயார்க்ல எதுவும் இல்லை, எல்லாரும் தான் சரியா ஹெச்ஆர் தான். எடுக்கலாம், செல் எடுக்கலாமேன்னு கேட்கலாம், அது கரெக்டாக இருக்காது. இதே நம்மளுக்கு போதுமானது தான், இந்த ப்ராஃபிட்டே போதும். நியர்லி அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் இது. பாதி இருந்தது இல்லை பே அவுட் மேக் பண்ணுறதுக்குமே நல்ல ப்ராஃபிட் தான். ஸ்டில் நம்ம டிபி இன்னும் ரீச் ஆகலை, இன்னும் மேலே நிறைய டிபிஸ் இருக்கு. அகைன் ஒன் டே போகலாம், நமக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வரையும் நியூஸே கிடையாது. ஸோ ஃபாரெக்ஸ் பற்றி அகைன் போகணும்னு அவசியம் இல்லை. மண்டே நல்ல புல்லிஷ் டே. ஓகேங்களா? உடைய அந்த டிஸ்கார்ட்ல ட்ரெஷரிஸ்ல இருக்கும் பாருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா மார்க்கெட்ல யூஸ் ஆகும். ஆனா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, நல்லா பைடியா தான். ஓகே, ஒரு நல்ல ஃபேராடே கேப் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் அங்கே ட்ரிகர் ஆயிருக்கு. மண்டே 60 ஈவினிங் 6:30. டியூஸ்டே ஆஃப்டர்நூன் கேண்டில் பாருங்க, இந்த 10:30 2:30 தான் முடியும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த எஃபிஜில் இருக்கக்கூடிய லோவை இவன் ஸ்வீப் பண்ணிட்டான். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ஸ்வீப் பண்ணிட்டு அப்புறம் தான் மேலே போகுது அன்னைக்கு. ஓகேங்களா? எனிதிங் எஸ்எம்டி இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துப்போம். இங்கே அந்த மாதிரி ஸ்வீப் ஆயிருக்கா, ஸ்வீப் ஆகாமல் போயிருக்கா, அதை கொஞ்சம் செக் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே டியூஸ்டே ஆஃப்டர்நூன் இது என்ன, ஓகே, இங்கே ஸ்வீப் இல்லை. அதாவது இங்கே ஸ்வீப் ஆனது 22 கேண்டில் 2:30 கேண்டில் ஸ்வீப் ஆயிருக்கு. இங்கேயும் 22 கேண்டில் 2:30 கேண்டில் மெஷர்மெண்ட் பண்ண தெரிஞ்சிடும். ஸ்வீப் ஆயிருக்கு, ஆனா இது மொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2:30 கேண்டில் ஸ்வீப் பண்ணிட்டான். அப்போ ஈவினிங் மார்க்கெட்ல எஸ்எம்டி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுமே எஸ்எம்டி அதுவும். ஏன்னா இது 2:30 AM, இது ஈவினிங் சாரி ஆஃப்டர்நூன் 2:30 PM. இங்கே பாருங்க 2:30 AM ஆஃப்டர்நூன் 2:30 PM. எஸ்எம்டி தானே இது, கிளியரா இருக்கு. ஸ்வீப் வித் எஸ்எம்டி இருக்கு. ஒன் ஹவர்ஸ் போங்க. இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். முன்னாடியே மார்க் பண்ணுறதே தப்பு. செஷன் அப்போ தான் போய் பார்க்க முடியும், ஈவினிங் தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் லண்டனை மார்க் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? லண்டன் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளியரா ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு 0.5% மார்க்கெட் வந்திருக்கானா, வந்திருக்கு.
ஓகே, அங்கே ஒரு ஃபெராரி கேப் சூப்பராக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ பெருசாக மார்க் பண்ண அசிங்கமாக இருக்கும், நல்லா மார்க் பண்ணல. ஆனால் எதை நான் சொல்கிறேன்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபெராரி கேப் சொல்கிறான், ஓகேங்களா. ஒன் ஹவர் ஃபெராரி கேப் வித் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான். கரெக்டாக இந்த டைம் பாருங்க, 5:30. நம்ம உள்ளே போக வேண்டியது 11:30 தான். அரௌண்ட் 11:30 எங்கேயோ இருக்கு, மேலே இருக்கு. 100% நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் வந்தாலும் நம்ம ப்ரைஸஸ்ல திருப்பி நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு நல்லா யோசிங்க. 11:30 இங்கே இருக்கு, அதுவும் செல்லடி இல்லாமல் போனால் வாய்ப்பே கிடையாது. வெயிட் பண்ணணும், வேற வழி இல்லை. இப்போ 11:30லேருந்து 3 o'clock வரையும் பாருங்க, நோ என்ட்ரி. அங்கேயே தான் இருக்கு, கன்சல்டேட்லேயே தான் இருக்கு. 11:30 எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே ப்ளஸ் தான் 3 o'clock முடியுது. புரியுதுங்களா? எதுவுமே உங்களுக்கு என்ட்ரியே கிடையாது. இப்போ நீங்க ஒரு செஷன் முடிஞ்சு இன்னொரு செஷன் போகும்போது அகெயின் உங்களுடைய 1 hour 4 hour செக் பண்ணிட்டு தான் போகணும். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு லண்டன் மார்க்கெட் முடியுது, நீங்க நியூயார்க் பார்க்க போறீங்களா, என்ன பண்ணணும்? ஒரு 5:30 சார்ட் திறக்கும் போது 4 hour என்ன ஆச்சு, 1 hour என்ன ஆச்சு, அதை பார்த்துட்டு நியூயார்க் போகணும். ஏன்னா உங்களுக்கு அங்கே ஏன்னா ஒரு எஃப்இஜியோ எஸ்எம்டியோ அதெல்லாம் ஒன்று கிடைக்கலாம், அது ஈஸியாக உங்களுக்கு ஒரு என்ட்ரி தரலாமே, அதுக்காக சொல்றேன். நீங்க 4 hours வாங்க, அப்படி வரும்போது தான் இந்த எஸ்எம்டி உங்களுக்கு கிடைக்கும்ன்ற. சிம்பிள். அங்கே எஸ்எம்டி கம்பேர் பண்றது நம்ம செக் பண்ணணும், நாம தான் செக் பண்ணணும். அதை இங்க நான் செக் பண்ண பார்த்தீங்களா, அது ஏஷியன் லோ ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நான் 15 மினிட்ல காமிக்கிற பாருங்க, கிளியரா உனக்கு புரியும். ஏஷியன் லோ எடுக்கல மார்க்கெட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஐடியா. 1 hours தானே ஃபீச்சர் பண்ணுறது, திருப்பி எதாவது வச்சுக்கலாம், திருப்பி எதுவும் இல்லை, அதே ஃபீச்சர் தான். அப்படியே ஜிபிபில போய் பாருங்க, இங்க ஏஷியன் லோ இருக்கா, ஏஷியன் லோ ஸ்வீப், இது லோவர் லோ, இது ஹையர் லோ, இவ்வளவுதான். ஈஸியா இருக்குல்ல என்ட்ரி பார்க்க. ஆனா நம்ம வந்து 1 hour பீரியட் தான் நீங்க மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ 1 hour பீரியட்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி வந்து 5 minute போகணும், போயிட்டு 15 minute பார்த்துக்க கூடாது, டைம் ஆகும். 1 hour பீரியடுக்கு ஆர்டர் டைம் ஃப்ரேம் வந்து 5 minute நல்லா இருக்கும், 4 hours 15 minute நல்லா இருக்கும். இங்க பாருங்க, கரெக்டா அந்த ஈக்குவலைஸ்லாம் தாண்டது இங்கே தான். தாண்டும் போதே உங்களுக்கு ஒரு ஐஓஎஃப்டி வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுறான், நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அதை வந்து நான் ஷுவராக சொல்கிறேன்னா, மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிடும் 7:20. ஓகேங்களா? 1 hour மேலே எதுக்கு கன்சல்டேட் ஆக போகுது? இந்த எம்எஸ்எஸ் ஆல்ரெடி நம்ம படித்தது தான், கன்சல்டேட்லேருந்து ஆகக்கூடிய எம்எஸ்எஸ் இது அப்படியே போயிடும். அது இல்லாமல் நார்மலாக ஒன்று படிச்சிருக்கோம், இது இல்லாமல் எல்லா மார்க்கெட் பார்த்துருக்கோம். 3 விதமான எம்எஸ்எஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரக்சர்லோ எஸ்எல், இந்த ஐ தான் நம்ம டிபி, நான் இல்லைனே சொல்ல. கன்சல்டேட் ஆயிருக்கு, 9:30 மேலே ஆயிடுது இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் உங்கள் டெசிஷனை வந்து கொஞ்சம் வைஸாக டிசைட் பண்ணணும். இருக்கிற ப்ராஃபிட்ஸ் போதும்னு சொல்லிட்டு புக் பண்ணேன், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஹிட் ஆகுது நியர்லி, அது உங்களுக்கு மிட் நைட் கிட்ட 11:40. ஓகே, ஆனால் 6.7 hour. ஆல்ரெடி நீங்கள் மண்டே மேக் பண்ணதே நியர்லி 8 hour கிட்ட மேக் பண்ணீங்க, இங்கே ஒரு 6.7 hour. ஓகே, நல்ல என்ட்ரி. 6.7ன்றது ஒரு 6ன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்டர்டே 8, இங்கே ஒரு 6, 14.5 hour கிட்ட மேக் ஆயிருக்கு. இது நியூயார்க் தான், ஏன்னா லண்டன் எதுவுமே இல்லை, அதனால் நியூயார்க்கில் தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. எஸ்எம்டியோட பார்த்தோம், ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 1 hour எஃப்இஜி சப்போர்ட்டட் வித் எஸ்எம்டி 5 minute நியூயார்க்கில் சொன்ன என்ட்ரி. ஓகே, மேக்ரோஸ் தான் ப்ரைஸை நல்லா புஷ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அகெயின் டே டைம் ஃப்ரேம் வரலாம். மார்க்கெட் அனதர் டே நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கு டியூஸ்டே, ஆனாலும் மண்டேவோட ஐ இன்னும் தாண்டல. ஓகேங்களா? கன்ஃபார்ம் தாண்டோம், நோ ப்ராப்ளம். 4 hours போகலாம் வாங்க. 4 hours டியூஸ்டே எங்கே ஏதோ இதான் உங்களுக்கு ஈவினிங் கொடுத்தது, சும்மா ஒரு குட்டி மூவ் தான், நைட்டில் நல்லா போயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு. நம்மளோட ப்ராஃபிட் வேஸ்ட்டாக போகுது அப்புறமா, அது எதுவும் பண்ண முடியாது. இதான் மார்னிங் 6:30 ஏஷியன் பயங்கரமாக போயிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஷியன் கேண்டில் இது 6:30 to 10:30. ஏஷியன் ஏற்றிட்டா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, லண்டன் சைலண்ட்டாக தான் இருக்கும்,
வேறு எதுவுமே பண்ணாது. நான் எப்படி இங்கேருந்தே சொல்கிறேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் சைஸ் பாருங்கள், 400+ போயிடுச்சு. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஒரு எஃப்யூஜி கிரியேட் ஆகிருக்கு. இந்த எஃப்யூஜிலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கணும், ரொம்பலாம் நீங்கள் அப்படியே யோசிக்கலாம் வேண்டாம். அப்புறமா யூஸ் ஆகும். ஒன்றா ஸ்பாங் ஒன்னார் வந்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் பண்ணலாமா ப்ரோ கேட்டிங்கன்னா பண்ணலாம். அதுக்கு 4 ஹவர் டிலீட் பண்ணக்கூடாது. 1 ஹவரில் என்ன இருக்குது அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த 4 ஹவர் வந்து அங்கேருந்து 15 மினிட் கிளம்பிடும். 1 ஹவர் டீப்பாக வராமல் சம்டைம்ஸ் இந்த 1 ஹவர் வந்து போகும். அது யாராலும் சொல்ல முடியாது, லைவ்ல எப்படி சொல்ல முடியும்? ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. புரியுதுங்களா? இதான் சொன்னாங்க. ஓவர் எக்ஸ்பான்ஷன் ஏஷியன் லண்டன் ஒன்றுமே இல்லையா? டே 3 o'clock வரைக்கும் ஒன்றுமே இல்லை. வெனஸ்டே நியூயார்க் அதுக்கு மேலே சோதனை மேல் சோதனை தான். நியூயார்க்கு ஒன்றுமே சுத்தமாக இல்லை. நியூயார்க் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கீழே வரணும், அதான் டிஸ்கவுண்ட். 4 hours தான் டிஸ்கவுண்ட். இந்த லோக்கும் ஸ்டில் அதான் ஐயா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.5 கீழே இருந்தால் 4 hour 1 hour தான் இருக்குது. அங்கே வந்தால் தானே என்ட்ரி எடுக்க முடியும், வரவே இல்லையே. அப்போ அகெயின் ஒன் டே போயிட்டு வெனஸ்டே என்ன தான் பண்ணான்னு பாருங்க. சும்மானா ஒன்றுமே பண்ணாமல் ஜஸ்ட் நின்று இருக்கும். அது பை ஆனது நல்லா இருக்கே ப்ரோன்னு நினைக்காதீங்க, அது ஏஷியனில் கொடுத்த பைஸ். நம்மளுக்கு என்ட்ரிலாம் தரல. ஒரு வாட்டியும் டே வந்து போகிறதுக்கான காரணம் எதனா 5000 புதுசாக கிரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து போகிறேன், இல்லைன்னா அங்கே யூஸே கிடையாது. 4 hour வாங்க. வெனஸ்டே மோசம், தேர்ஸ்டே ஓகே. இந்த கணக்கு பாருங்க, அன்னைக்கு நம்ம செல் எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டால் எடுக்கலாம். ஏன்னா 4 hour ரீட்ரேஸ்மெண்ட் வருது இல்லை, அதனால. ஆனால் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறீங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டே இங்கே வந்து இந்த பிஎஸ்எல் தூக்கம் இதுவோ நல்ல சிக்னேச்சர் தான் இங்கே. ஆனால் அது வந்து வெனஸ்டே. இங்கே டியூஸ்டே பார்த்துக்கோங்க, எஸ்எம்டி மெயின். ஏஷியன் ஐஸ் எடுக்குதா இல்லைன்னு பார்க்கணும். தேர்ஸ்டே எடுக்கல, ஏஷியன் ஐஸ் எடுக்கல. அப்போ எஸ்எம்டி இருக்கா இல்லையா பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். 21st May 16, 22:45. ஓகே, 21st May 20. ஓகே, அது இங்கே பாருங்க, 21st May இதான் ஐ. இங்கே 21st நைட் ஐ. அதாவது ரெண்டுமே 21st தான். இது ஈவினிங், இது உங்களுக்கு நைட்டு எடுத்துருச்சு. அந்த ஐ எடுத்துட்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கு, எடுக்கவே இல்லை. ஸோ இதுவே உங்களுக்கு எஸ்எம்டி தான். புரியுதுங்களா? இங்கே லோவரில் தான் இருக்கு. ஆனால் நம்ம பார்க்கறது யூரோ யூஎஸ்டி, ஆனால் அதை பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இதை பாருங்க, எம்எஸ்எஸ் இந்த லோவை இந்த லோ எடுத்துருச்சு. கைஸ் ரிஸ்கி என்ட்ரி கைஸ். நான் திருப்பி சொல்றேன், என்ட்ரி வந்து ரெக்கமெண்டபிளே கிடையாது, ரிஸ்கி என்ட்ரி தான் இது. ஓகே, நான் அந்த ஈக்குவல் ஒன்றும் எடுக்கவே இல்லை. எவ்வளோ உங்களுக்கு வேற ஒரு 5 minute கூட கன்ஃபர்மேஷன் பார்ப்போமே. தேவையில்லாமல் எடுத்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா லாஸ்ட்டாக அடிக்கும். 2 நாளாக சேர்த்து வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போகும். 5 minute எதுவும் ஐஓஎஃப்டி அதுன்னு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் டேப் ஆகலை. நீங்கள் எடுத்து அக்ரெசிவாக எடுத்துக்கணும், விழுந்திருக்கு. இது நான் வந்து கணக்கில் எடுக்க மாட்டேன், வேண்டாம். நியூயார்க்கில் எதனா இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நியூயார்க்கில் ஒன்றும் கிடையாது. வெனஸ்டேவும் என்ட்ரி கிடையாது, தேர்ஸ்டேவும் என்ட்ரி கிடையாது. மண்டே டியூஸ்டே என்ட்ரி இருந்தது, நடுவில் 2 நாள் என்ட்ரி இல்லை, திருப்பி ஃப்ரைடே என்ட்ரி. நேரத்தில் பயங்கரமான என்ட்ரி. டிஸ்கார்ட்லேயுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். லோ ஸ்வீப்பு மெயின் திங். டே லோ ஸ்வீப்பு, டே லோ ஸ்வீப்னா அப்போ டே ஐ அடிப்பான் நெக்ஸ்ட்டு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டே லோ எடுத்து இதெல்லாம் எடுக்கும் நிச்சயமாக. பை ட்ரெண்டில் போகுது இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணுது, 5000 இயர் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ்பான்ஷன் பேஸ். ஓகே, இதை பாருங்க, ஈவினிங் தேர்ஸ்டே நைட்டு 1 hour வந்துருக்கும். அதுவும் இது ஓபி வேற இந்த இடத்துல. 4 hour ஓபி கிளியரா டேப். ஓகே, அப்படியே 1 hour போங்க. பேராடி கேப் ஒரு ஐஓஎஃப்டி இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், அதான் நல்லது. சரிங்களா? 5:30
6:30 அவ்வளோதான். ஏஷியன் வந்து சொதப்பிருக்காங்க, நல்லா ஏறி இருக்கு. இதெல்லாம் 9:30. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃப்இஜி டேப் ஆயிருக்கீங்க, நோட் பண்ணுங்க. அப்போதைக்கு ஒரு எஃப்இஜி டேப், ஏன்னா நம்ம எய்மி தான் இந்த ஐஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான், அந்த ஈக்குவலைஸ் எடுக்கணுன்றது தான் நம்ம எய்ம். இது 1 hour எஃப்இஜி காய்ஸ். இந்த இடத்துல இந்த 1 hour எஃப்இஜி மார்க்கெட் இங்கே ரீச் ஆனது 9:30 10:30 இருக்கு, சரிங்களா? அப்போ 5 minute தான் நம்ம போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எடுக்க முடியும். எப்போவுமே நான் ஃபெராரி கேப் தான் ட்ரிக் பண்ணுவேன். இதான் என்ட்ரி. $7.2 ஆல்ரெடி 14 hour கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. 14.5 ப்ராஃபிட்ல இருக்கு. இது வேற ஒண்ணுன்னா நியர்லி 21 hour இருக்கு. நியர்லிலாம் இல்லை, அப்சல்யூட்லி 21 hour தான். தாராளமாக போகும், பத்தாதெல்லாம் சொல்லவே முடியாது. மெயினாக லண்டனில் தான் போயிருக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். ஏன்னா மண்டேவும் லண்டன் தான், ஃப்ரைடேவும் லண்டன் தான். அகைன் ஒரு 4 வருவாங்க. நியூயார்க் எதனா இருக்கா இல்லைன்னு பார்த்தா ஆகணுமே. நியூயார்க் பார்த்தீங்களா, அவங்க சூப்பராக ஒரு 4 hour எஃப்இஜி வந்திருக்கு மார்க்கெட்டு. நியூயார்க் இல்லை, அந்த டைம் கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த நியூயார்க் டைம் வரக்கூடிய கேண்டில். ஓகே, அகெயின் 1 hour போங்க. ஒன்றும் இல்லை, ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதான்னு பார்க்குறோம். என்னதால ஈக்குவலை இல்லை, நியூயார்க்கை பொறுத்தவரை ஈக்குவலை, லண்டனில் அது ஈக்குவலைன்னு சொல்ல முடியாது, நியூயார்க்கில் இது ஈக்குவலைஸ் தான். அப்படியே அதை மார்க் பண்ணுங்க. அதே 1 hour தான் டீப்பாக வந்து போயிருக்கானுங்க. அப்படியே 5 minute ஈஸி ட்ரேட். இப்போ இது உங்கள் டிபியாக வராது, ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரம் டிபி ஒரு லைன் இருக்குது. இங்கே வந்து நான் விற்கலாம் நம்ப மாட்டேன், பாடி தான் வைப்பேன் நான் எப்பவுமே டிபி. இதுதான் நேற்று சொன்னது, நேற்று மதியம். நேற்று வந்து ரெண்டுமே கொடுத்தது தான். மண்டே டியூஸ்டே நம்ம போட்டிருந்தது. நேற்றுமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, 1 hour எஃப்இஜி அங்கேருந்து நீங்கள் எடுக்கணும். இதை வந்து உங்களுக்கு நார்மலாக நான் 1 hourல பார்க்கும்போது இப்படி சொல்லுவேன், முன்னாடியே பார்த்தா. ஏன்னா இது வந்து மார்னிங்கே அனலைஸ் பண்ணது. அப்புறம் நம்ம என்ன தெரியும், 1 hour எஃப்இஜி இருக்குது. ஒன்று இந்த 1 hour வரணும், இந்த 1 hour வரணும். எதெல்லாம் வந்தாலும் 5 minute நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுப்போம். புரியுதுங்களா? ஜியோ நாட் கிளியர், இது கிளியராக இல்லை எனக்கு தெரியல. இது ஆஃப்டர்நூன் நடந்தது. இந்த இடத்துல எது ப்ரோ எம்எஸ்எஸ்? இந்த இடத்துல எம்எஸ்எஸ்லாம் இல்லை, எல்லா மார்க்கெட் தான் இது. ஆல்ரெடி வேணும்னு உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்படி அடிச்சு இறங்குறாங்கன்னா ஐஎன்எஃப் மீடியா தொட்டுதா, ஜஸ்ட் எஃப்இஜி டேப், அவ்வளோதான் என்ட்ரி. ஹெச்ஆராக தான் போகும், பொறுமையாக தான் போகும். இங்கே ஃபாஸ்ட்டாக இருந்தால் பொறுமையாக தான் போகும், அது எதுவும் பண்ண முடியாது. கிளம்புனதே பாருங்க, மேக்ரோஸில் தான் போயிருப்பான். உங்களுக்கு இந்த 6 o'clockலேருந்து 7 o'clock என்ட்ரி கிடச்சி போகலன்னு வச்சுக்கோங்களேன், போயிடாதீங்க, மேக்ரோஸில் போயிடும். ஆனால் எப்படி போகலாம், கரெக்டாக ஐயர் டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணி எடுத்தால் ப்ராஃபிட் போயிடும். ஏன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா அவன் தான் லாஸே கொடுப்பான் உங்களுக்கு, சரிங்களா? 2.5 hour அவ்வளோதான். ஆஃப்டர்நூன் ஒரு 7 hour, இங்கே ஒரு 2.5 hour, 9.5 hour, ஆல்ரெடி ஒரு 14.5, மொத்தமாக சேர்த்து 25 hour இந்த வீக்கில். இந்த வீக்கில் நீங்கள் ட்ரேட் எடுத்ததே நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட் தான். மண்டே ஒரு ட்ரேடு, டியூஸ்டே ஒரு ட்ரேடு, வெனஸ்டே டர்ஸ்டே அவாய்ட் பண்ணிட்டோம். ட்ரேடு இருந்தது, ரீட்ரேஸ்மெண்ட் செல் ட்ரேட் இருந்தது வெனஸ்டே, அதை அவாய்ட் பண்ணிட்டோம். டியூஸ்டேவும் மண்டேவும் டியூஸ்டேவும் 2 ட்ரேடு, ஈச் டே பெர் ட்ரேட். தென் ஃப்ரைடே 2 ட்ரேட், 4 ட்ரேட், 25 hour. ஓகேங்களா? ஒரு ஆர் 1% கிடையாது, நம்ம 0.5 தான் சஜஸ்ட் பண்ணுறோம், டார்கெட் பண்ணேன். ஸோ 25 hourல பாதி பார்த்தீங்கன்னா 12.5%. ஒரு ப்ராஃபிட் கொண்டே இருந்தாலுமே 13% தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுமே. ஆனால் 12.5% இங்கே அடங்கிடுது, வெறும் யூரோ யூஎஸ்டி பார்த்து. சரிங்களா? அது எதுவுமே பண்ணிக்க தேவை, வெறும் யூரோ யூஎஸ்டி பார்த்துருந்தாலே அடங்கிடுது. ஈஸியாக எந்த விதமான இம்பேக்ட் ஆகக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரம் நியூஸஸும் கிடையாது. டாலர் வீக்கனிங், யூரோ ஸ்ட்ரென்தனிங், வீக்லி ஐஆர்எல், டெய்லி ஐஆர்எல், அப்புறம் 4 hour எஃப்இஜி எம்எஸ்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதில் எங்கேயுமே ஹெச்டிஎஃப் இல்லாமல் நான் எல்டிஎஃப் மட்டும் ரீஃபைன்மெண்ட் பண்ணியும் சொல்லலை. அதே மாதிரி அவுட் ஆஃப் கில் ஜோன் எந்த என்ட்ரியுமே சொல்லலை. எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே கன்வெர்டட் டு லோவர் டைம் ஃப்ரேம் வித்
கில் ஜோன் என்ட்ரி தான். சரிங்களா? அதில் மேக்ரோஸ் வந்து இம்பார்ட்டண்டா அங்கே காமிச்சிருது, உங்களுக்கு புரியணும். இவ்வளவுதான் கைஸ். ஒரு அக்செப்டபிள் டிபி தான் செட்டும் பண்ணோம். அது அவ்வளோ ஆர்ஆர் போகுதுன்றதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரியாலிஸ்டிக்கா நம்ம எங்க டிபி செட் பண்ணுமோ அதான் பண்ணணும். இஷ்டத்துக்கு நம்ம அங்க இது பண்ணோம் இதை பண்ணோம் டபுள் டே ஹோல்டிங் போனோம் எதுவுமே சொல்லலை. இப்படிதான் ஒரு ரியாலிஸ்டிக்கா நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். இங்க காமிச்ச எல்லா என்ட்ரியுமே நடுப்போம் அப்புறம்னா 100% பிகினிங்ல முடியாது. இன்டர்மீடியட் ப்ரோ ட்ரேடர் ஆனா கூட மார்க்கெட் ஒரு வாரத்துக்கு 5 என்ட்ரி தருது வச்சுக்கோங்க, ஒரு 4 என்ட்ரி 3 என்ட்ரி நம்ம எடுத்தாலே போதும். அதான் உண்மை. நம்ம இந்த வாரம் எல்லாத்தையும் எடுத்துருப்போம். அதே மாதிரி 10 வருஷம் 5 வருஷம் ட்ரேட் பண்ணா எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ட்ரிஸ் நம்ம எடுப்போம். அதுதான் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணி தந்துடுது. இருக்கிற ஒரு மூவும் எனக்கு தான் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இவ்வளவுதான். யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணி தான். அடுத்து நம்ம ஜிபிபிஎஸ்டி பார்ப்போம். அங்கே எஸ்எம்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் பெட்டர் ட்ரேட்ஸ் அங்கேயே இருந்திருக்கு. அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம்.